ஹாய்ங்க, ஒரு வழியாக வின்டர் முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி மேக்புக் ஃபோன் எடுக்க போகிறோம். அதுவும் ஆப்பிள் ஸ்டோரில். நாங்கள் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆப்பிள் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னே கொண்டு பண்ணேன், பட் அது வந்து ஜஸ்ட்டு இது. இப்போ வந்து பெரிய பர்ச்சேஸ். ஸோ போயிட்டு கனடாவில் இங்கே மாலில் என்ன நம்ம ப்ரைஸஸ் எப்படிலாம் இருக்குது, நம்ம ஊருக்கு உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்னோ ஃபுல்லாக மெல்ட் ஆகி முடியல. ஏன்னா நேற்று தான் கடைசி ஸ்னோ இது முடிஞ்சு. இன்னும் அப்படியே தான் இருக்குங்க அங்கே. ஆனால் அது வியூ எப்படி பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், பட் இங்கே வந்து சம்டைம்ஸ் இப்படி மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே நின்றா பஸ் வந்து நிற்குங்க. பாருங்கள், இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்கிறது தானே, ஒரு ஹோன் சவுண்ட் கூட உங்களுக்கு கேட்காது பாருங்கள். அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஏங்க ஃபைனலாக இந்த வெயில் படும்போது சொர்க்கமாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே இந்த சனி இந்த அளவுக்கு சனியாக இருக்குது இன்றைக்கி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ சேர்ந்துருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஆல் த வே அந்த தொங்கலுக்கும் போகணுங்க. கைஸ், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் தி சேனல். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுதான் ஐடி. ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போயிட்டு நாங்கள் பஸ் எடுப்போம். இதுதான் அந்த மால், மார்க்வில் மால். பாருங்கள் எப்படி இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஐ திங்க் இது வந்து இதுதான் அந்த 2026 மாடல்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல. பாருங்கள், டெஸ்லா சார்ஜிங் ஸ்டேஷன். இந்த சார்ஜ் போட்டிருக்காங்க வேறு. இது தாங்க அந்த மால். ஸோ வந்தாச்சு, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பொர்ஷே அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. கேஸுங்க, கண்ட இடத்துலலாம் க்ராஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். கேஸ், இதுதான் அந்த மால், மார்க்வில் மால். இது லைஃப்னு சொல்லி ஒன்று இருக்குது. பெரிய மால் ஒன்று பாருங்கள். H&M இருக்குது. இங்கே பாருங்கள், ஜாரா இருக்குது. JD ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஷூஸ் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டார்பக்ஸ், பெண்டோரா இருக்குது. சன்கிளாஸஸ் செட். இது வந்து மார்க்வில் மால் இருக்குது. அப்போ ஸ்டோர் செம்மையாக இருக்குது பாருங்கள். 17 Pro Max. இதுதான் அந்த புதுசாக வந்த கலர். எப்படி இருக்குது பாருங்கள். கேவலமாக இருக்குதுங்க. நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க. இது 17 Pro Max. இது 17 Pro. இதுதான் இந்த புதுசாக வந்த iPhone Air. அது ரியலி தின்னாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. செம்ம மெல்லிஸாக இருக்குங்க. 17. நான் வந்து 16 Pro Max பாவிக்கிறேன். அதை பாவிச்சிட்டு இதை பாவிக்கும்போது ரொம்ப சின்னாக இருக்குது. 2x மட்டும் தான் இருக்குது போல இருக்குது. டெலிஃபோட்டோலே பாருங்கள், ட்ரைனிங் டாக்ஸ்லாம் கூப்பிட்டு வராங்க, சர்வீஸ் டாக். இது 17. இது சின்ன பாப்பா மாதிரி இருக்குது, ஆனால் கலரை பாருங்கள். இது 17. அதையும் இதை தான் எடுக்கணும். பட் 16 Pro Maxுக்கும் 17 Pro Maxுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அன்லெஸ் ஃபார் கேமரா மட்டும் சான்ஸ் இல்லை. செம்மையாக இருக்கும். அந்த மியூசிக். இது ஹோம் போர்ட் ஸ்பீக்கர் நினைக்கிறேன். இது வந்து மேக்புக் ஏர் வச்சுருக்காங்க. இது வந்து $1,200 சம்திங் போகுது பாருங்கள். கேஸ், ஒரு 14 இன்ச்சஸ்க்கும் 15 இன்ச்சஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள்.
ரொம்ப ஆப்வியஸாக விளங்குதுங்க. இது இல்லாமல் மேக்புக் ப்ரோ புதுசாக வந்தது 16 இன்ச்சஸ். இதோட 1 இன்ச் பெருசு. ஐ திங்க் இந்த இருக்குது பாருங்கள் 16 இன்ச்சஸ். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 14 இன்ச்சஸ்க்கும் 16 இன்ச்சஸ்க்கும். பெரிய க்ரௌட் இல்லை இன்றைக்கி ஒர்க்கிங் டேனால. இதுதாங்க அந்த ஏர்போர்ட் மேக்ஸு. இது வந்து அந்த ப்ளூ கலர் டீப் ப்ளூ கலர்னு சொல்கிறது. இது என்ன கலர்? இது வந்து 17 Pro Max பர்பிள் கலர் பாருங்கள். இதுதான் 16 ப்ளஸ் கலர் பாருங்கள். சிக்ஸ்டீன் ப்ளஸ் ப்ளூ கலர். இங்கே பாருங்கள் ஐஃபோன்னு கேசஸ்லாம் வச்சுருக்காங்க. செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கும். $50-60 இருக்கும் அதெல்லாம். கீழே வந்து சார்ஜர்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் இந்த புதுசாக வந்தது. இங்கே பாருங்கள் கேஸுக்கு எதுக்குடா இது எவ்வளோ தெரியுமா? இதுவுமே ஒரு $50-60 இருக்கும். கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து 512 GB இல்லை, 1 TB தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்காப்ரோ சிட்டி சென்டர்னு சொல்லி இடம் இருக்குது, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்கும், பேரடைஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வின்டர் வைப்புன்னு அப்படி தான் இருக்குது. கேஸ் இதுதான் பெஸ்ட் பாய். ஸோ நாங்கள் வந்துட்டோம், உள்ளுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இவங்கள்ட்ட கண்டிப்பாக ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வாங்கிடலாம். பெஸ்ட் பைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏரியாவு. சாம்சங் புக்குன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், $1000 வச்சுருக்காங்க. $700 மட்டும்தான். கொஞ்சம் சீப்புன்னு நினைக்கிறேன், ஒரிஜினல். இது பாருங்கள், இது வெறும் $120 தான் இந்த JBL. சவுண்டை கூட டெஸ்ட் பண்ணலாம் போல இருக்கு. சவுண்டை கூட டெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். இது பாருங்கள் ஹெட்செட்ஸு ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். கேஸ் இது பாருங்கள், இது ஒரு ரிங் ஒன்று, நார்மல் ரிங் இல்லைங்க, இது வந்து ஸ்மார்ட் ரிங். கேஸ் இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், கர்வ்டு ஸ்க்ரீன். ஆப்பிள் வாட்சஸ் வச்சுருக்காங்கம்மா. இது என்னது? அங்கே பாருங்கள், வெறும் $500 சீரீஸ் 11 ஆப்பிள் வாட்ச். ஆப்பிள் பேண்ட்ஸு இந்த மாதிரி அப்பப்போ ஆஃபர் வரும், ஒரு $30-40, சம்டைம்ஸ் $100. இப்போ நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ எடுக்கிறதுக்கு லேப்டாப்பை. சாம்சங் பெஸ்ட் பையில் வந்து $1700 போகுது. ஐஃபோன் ஏர் 256 GB $1500 போகுது. ஆப்பிள் ஸ்டோரில் சரி நீங்கள் தூக்கலாம், பெஸ்ட் பையில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க கஷ்டம், இடுக்கி வச்சுருப்பாங்க. கைஸ் கிரே கலர் நல்லாகுமா இல்லை இந்த மாதிரி சில்வர் நல்லாகுமா? நான் கிரே தான் நல்லாகும் போல இருக்குது. இது ஐபேடு $500, ஐபேட் ஜென்ரேஷன் 6 போல இருக்குது. இது ஐபேட் மினி. ஏர்போர்ட் மேக்ஸ். ஹோம் போர்ட் வந்து $400. ஆக்சுவலாக அதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க எனக்குலாம் தெரியல, $400 யார் பாய்க்கிறாங்க. மவுஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் இதை தான் எடுக்கணுங்க. இது பிராண்ட் நியூ ஒன்று தருவான். டிஸ்பிளே குவாலிட்டியை பார்ப்போம். இதில் ஒன்று என்ன தெரியுமா, ஐஃபோனில் பார்க்குற மாதிரி இந்த HDR டிஸ்பிளே இருக்கும் ப்ரோவில், செம்மையாக இருக்கும். உங்கள் பாருங்கள், இன்னொரு விஷயம் தெரியுமா, இதில் வந்து இந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது தானே, இது வந்து ரெனோ டெக்ஸ்சர்னு சொல்லி எடுத்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ட் கூட ஆகாது. அது ரிஃப்ளெக்ஷன் ஆகாதது வந்து பக்கா வேலை செய்யுது, செம்மையாக வேலை செய்யுது.
பார்த்தீங்களா, இது வந்து போர்ட்ரேட் மோடு ஒன் ஆயிடுச்சு. இதுதான் அந்த மேக்புக் ப்ரோ எடுக்கணும். மேக்புக் ப்ரோவில் வந்து இந்த இதெல்லாம் செம்மையாக விளாடும். அவங்க என்ன வச்சுருக்காங்க, மொபைல் லைட், இன்ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. இது என்னது, மிரர்லெஸ் கேமராஸ் இருக்குது. கேமரா இல்லைன்னா நான் டிஸ்கவுண்ட் வருங்க அடிக்கடி. சரி பாருங்க, ஃபுல் கேமிங் செட்டப்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து மேக்புக் ப்ரோ 16. ஸோ இந்த 16 வந்து செம்மையாக இருக்கு. ஆனால் ஹாய், I just need to check maybe the trackpad or something. I gotta explore. Oh, go ahead. But, Let me know whenever you're ready. Need this key squad. Okay, it's good. Sure. இப்போ தான் ஆர்டரை கொடுத்துருக்குறேன். ஸோ பார்ப்போம், வந்துச்சுன்னா எடுத்துடலாம். போஸ் ஹெட்செட் இருக்குது. பெஸ்ட் பையில் வந்து சோனி ஹெட்செட் வந்து ரொம்ப சீப்பாக போடுவாங்க அப்பப்போ அடிக்கடி. இது ஏதோ மசாஜர் மாதிரி இருக்குது. இங்கே பாரு, கேர்ள்ஸுக்கு ஐட்டம் ஒன்று இருக்குது. ஐ திங்க் இது டைசன் கரண்டையோ, $400. சோனி ஹெட்செட்ஸ் வச்சுருக்காங்க, $200. ஸோ இது வந்து இதுதான் அந்த புதுசாக வந்து XM6 $600 வச்சுருக்காங்க. வேறு இதெல்லாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கே வந்து எந்த சாமான் வாங்குறதுனாலும் உங்கள் பெஸ்ட் பையில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் போய் மாற்றிக்கிங்க. அதுதான் பெஸ்ட்டு ட்ரிக் உங்களுக்கு இங்கே வந்து வாங்குறதுக்கோ இல்லாட்டி எடுக்கிறதுக்கோ. சோலோ பீட்ஸ் சோலோ வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய சாமான் இருக்கும் இங்கே. ஓகே, இனி பிடிக்க முடியாதால. கைஸ், இந்த புல்லை போட்டால் பாருங்கள். ஓகே, ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட். ஓகே, எப்படி தான் ஓட்டுறது? இது என்னடா நடக்குதுங்க? மேப்பு எங்கேங்க இருக்குது? மேப்பு கலங்க மாட்டேங்குது. ஓகே ஓகே, இப்போ போய்ட்டு பர்ச்சேஸை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புவோம். ஏன்னா ஆல்ரெடி க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. மழை வந்துச்சுன்னா போச்சு. அப்புறம் மேக்புக் வேறு கையில் வச்சுக்கிட்டு கேஸ் செக் அவுட்டுக்கு வந்தாச்சு. எடுத்துகிட்டு போயிருந்தாருக்கு இப்போ கேஸ். ஓகே, எடுத்தாச்சு. அவ்வளோதான், லெட்ஸ் கோ ஹோம். கேஸ் ஒரு மாதிரி எடுத்தாச்சு. இனிமேல் வீடியோ எடிட்டிங்ஸ்லாம் வந்து இதில் தான் செய்ய வேண்டி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் தென் டூ ஷேர்.